Here I glad to welcome lot number 1, Subakirti S. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுபகீர்த்தி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேசப்போகும் தலைப்பு சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள். ஏன் இந்த கதையை இளங்கோவடிகள் வடித்தார்கள் என்று தெரியுமா? இளங்கோவடிகளும் சேரன் செங்குட்டுவனும் மறைமரம் காண காட்டுக்கு செல்லும் வழியில் குரவை கூத்து நடந்து கொண்டிருந்தது. அந்த பாட்டில் சொல்லப்பட்ட கதைதான் சிலப்பதிகாரம். இப்போது கதையை தொடங்கலாம். காவேரி பூம்பட்டினத்தில் 2 தம்பதிகள் வாழ்ந்தார்கள். இருவரும் சின்ன வயதிலிருந்தே நண்பர்கள். அவர்களது அம்மா மற்றும் தந்தை இவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இவர்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது இந்திர விழா வந்தது. இந்திர விழா அப்போது மாதவி ஒரு நல்ல சிறந்த நாட்டிய பெண்ணாவாள். அவள் ராஜா கிட்ட போய் நடனமானது ராஜாவுக்கு ரொம்ப பிடித்த நாள். ராஜா தன் கழுத்தில் அலந்திருக்கும் மரகத மாலையை பரிசாக வழங்கினார் மாதவிக்கு. மாதவி தன் அம்மா இதை யார் 1008 பொன் கொடுத்து வாங்குறாங்களோ மாதவிக்கு அவங்களே சிறந்த வரவனாவா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்கிட்ட சொன்னான். எல்லா ஊர்லேயும் சொல்ல அப்போது இந்த காவேரி பூம்பட்டினத்துக்கும் வந்தான். அப்போ அவன் நம்ம ஏன் 1008 பொன் கொடுத்து அந்த மரகத மாலையை வாங்கக்கூடாதுன்னு அவனும் 1008 பொன் கொடுத்து மரகத மாலையை வாங்கினான். அப்போது அவன் சிறந்தவனா மாதவிக்கு மாறினா. இந்திர விழா அப்போது இருவரும் நீராடி கொண்டிருந்து மறையில சாய்ந்து ஒரு இசை வாய்த்தாங்க. கோவலன் ஒரு சோகமான பாட்டை பாடினான். மாதவியும் கோபம் வந்து அவளும் சோகமான பாட்டு பாடினாள். அவளை விட்டு சென்று கண்ணகியிடம் கோவலன் வந்தான். அப்போது என்னிடம் காசு இல்லை, ஆனால் என் காலில் அணிந்திருக்கும் சிலம்பு இருக்கிறது. இங்கே எனக்கு இருக்க பிடிக்கவில்லை, நாம் மதுரைக்கு செல்லுவோம் அப்படின்னு கோவலன் சொன்னான். இருவரும் மதுரைக்கு செல்லும்போது ஒரு பெண் துறவியை பார்க்குறான். அவள் நம்ம எங்கள் கூடயே வரதாகவும் சொன்னான். காலை விடிந்த உடனே எல்லாருமே மதுரைக்கு கிளம்பினாங்க. அப்போ ஒரு பெண் தெய்வம் மாறு வேடத்தில் விரட்டும்போது கோவலனுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லி விட்ட உடனே மறைந்து விட்டது. அப்போது மதுரைக்கு சென்றார்கள். மதுரைக்கு போய்விட்டோனே ஒரு பெண் வீட்டிலை தங்க வைத்தார்கள். அந்த காலை விடிந்தவுடனே தன் சிலம்பை கோவலனிடம் கொடுத்து விற்க சொன்னாங்க. அப்போ விற்கும்போது ராஜாவிடமிருந்து ராணியோட சிலம்பும் காணா போய்விட்டது. அப்போது காவலர்கள் கோவலன்தான் சிலம்பை திருடினான் என்று பழி போட்டார்கள். அப்போது அவரை கண்ட துண்டமாக வெட்டி
அந்த சிலம்பை எடுத்துட்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவரும் வெட்டி கொண்டு அந்த சிலம்பை எடுத்துட்டு வந்தாங்க. இது தெரிந்த கண்ணகி அங்கே வந்து நான் என் சிலம்பை தான் நான் அவன் கோவலன்ட்ட கொடுத்தேன், நீ யோசிக்காமல் பண்ணிட்ட, அந்த சிலம்பு என்னுடையது, அதுக்கு என்ன காரணம் இருக்கிறது, என் கால் சிலம்பு மாணிக்க பிறர்களால் இருக்கும், ராணியோடது முத்து பிறர்களால் இருக்கும், அந்த ஒரு சிலம்பை எடுத்துட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி உடைத்து பார்க்கும்போது முதல்ல முத்து பிறர்கள் வந்தது. அடுத்ததாக முத்து வெள்ளி பிறர்கள் வந்தது. அப்போது ராஜா அந்த இடமே நான் தான் குற்றவாளி என்று சொல்லி அங்கேயே உயிரெடுத்தார். அதே இடத்தில் ராணியும் உயிரெடுத்தார். அங்கே கண்ணகி மதுரையே எரியட்டும், நல்லா இருக்கிறவங்க மட்டும் இங்கே இருக்கட்டும், கெட்டவங்கெல்லாம் சாம்பலாகட்டும்னு சொல்லி போகிறான். அங்கே போகும்போது கோவலன் மேலிருந்து வந்து அவளை கூட்டிட்டு போனான். நன்றி, வணக்கம். புத்தகத்தை நேசித்து வாசித்ததால் உன் மூலம் கண்ணகியின் புரட்சி காப்பியம் சுவாசிக்கும் சிலப்பதிகார கருத்தினை இளங்கோவடிகளின் எண்ணத்தை தன் கருத்தோடு இணைத்து பேசிய சுபகீர்த்திக்கு வாழ்த்துக்கள்.